மனைவி உயிரிழந்ததும் அவரது உறவுக்கார பெண்ணுடன் கணவனுக்கு தகாத உறவு. ஊரை விட்டு ஒதுக்கியதும் உறவுக்கார பெண்ணுடன் வேறு பகுதிக்கு சென்று வாழ்க்கை. பாலியல் குற்ற வழக்கில் கள்ளக்காதலன் சிறைக்கு சென்ற கேப்பில் பழ வியாபாரியுடன் கள்ளக்காதலிக்கு வேறொரு தகாத உறவு. சிறைவாசம் முடிந்து வந்து கள்ளக்காதலியை தேடிய போது கையில் குழந்தை இருந்ததால் ஆத்திரம். அடுத்து நடந்த கொடூர கொலை பின்னணி என்ன? வழக்கம் போல பல வியாபாரத்தை முடிச்சுட்டு நைட்டு 10:30 மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்காரு 63 வயது முதியவர் நடராஜன். அப்போ போதையில தள்ளாடிக்கிட்டே அங்க வந்த ஆண்டிவேல், உங்க மகன் எங்க, வெளியே வர சொல்லுன்னு கேட்டு முதியவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணியிருக்காரு. அப்போ மரியாதையா இடத்தை காலி பண்ணிருன்னு ஆண்டிவேலை முதியவர் நடராஜன் விரட்டி விட்டுருக்காரு. ஆனா அத காதலியே வாங்காத ஆண்டிவேல் சலம்பிக்கிட்டே இருந்ததோட பழ வண்டியில இருந்த இரும்பு சேரை தூக்கி முதியவருடைய மண்டையிலேயே ஓங்கி அடிச்சிருக்கான். அப்போ வலி தாங்க முடியாம அலறின நடராஜன் உடனே தன்னுடைய மகன் பாலமுருகனுக்கு போன் பண்ணி வீட்டுக்கு வர வச்சிருக்காரு. காதலிக்கிட்டே அப்பா பேசினதும் அடிச்சு புடிச்சு ஓடி வந்த பாலமுருகன் ஆக்ரோஷமா நின்றுட்டு இருந்த ஆண்டிவேல் வயிற்றிலேயே கத்தியால சர மாரியா குத்தி இருக்காரு. அதுல அந்த இடத்திலேயே உயிரிழந்துட்டாரு ஆண்டிவேல். இந்த கொலையை பார்த்த அக்கம் பக்கத்துல உள்ளவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தகவல் சொன்னதும் அங்க வந்த காவலர்கள் ஆண்டிவேல் சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்காக தேனி அனுப்பி வச்சதோட பாலமுருகன் கிட்டையும் அவருடைய அப்பா நடராஜன் கிட்டையும் விசாரிச்சிருக்காங்க. அதுலதான் கொலைக்கான காரணமே தெரிய வந்திருக்கு. தேனி மாவட்டம் கரட்டுப்பட்டி கிராமத்தில் உள்ள ஆண்டிவேல் திருட்டு, பாலியல் வழக்குன்னு பல குற்ற சம்பவங்கள்ல ஈடுபட்டு அடிக்கடி சிறைக்கு போயிட்டு வர்றது வழக்கம். இதுக்கிடையில ஆண்டிவேலுடைய மனைவி செல்வராணி உடல்நிலை சரியில்லாம உயிரிழந்துட்டாங்க. அதுக்கு பிறகு மனைவிக்கு தங்கச்சி முறையான ஆனந்தராணி கூட ஆண்டிவேலுக்கு தகாத உறவு ஏற்பட்டிருக்கு. சொந்த பந்தங்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் நிறைய பேர் கண்டிச்சும் காது கொடுத்து கேட்காததால ஆண்டிவேலையும் ஆனந்த ராணியையும் கிராம மக்கள் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு ஜக்கம நாயக்கன்பட்டிக்கு போன 2 பேரும் அங்க ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து கணவன் மனைவி மாதிரி சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க. ஆனா இழுத்து வச்ச வழக்கு 1 2 எல்லாத்தையும் சட்டம் சும்மா விடாதுங்கிற மாதிரி பாலியல் குற்ற வழக்குல மீண்டும் சிறைக்கு போயிட்டாரு ஆண்டிவேல். அதனால என்ன செய்யறதுன்னு தெரியாம தனியா இருந்த ஆனந்தராணிக்கு நாயக்கன்பட்டி கீரை கடை பகுதியில் உள்ள பழ வியாபாரி பாலமுருகனோட தகாத உறவு ஏற்பட்டிருக்கு. ஆண்டிவேலை நம்புனா ஆண்டியாதான் போகணும்னு நினைச்ச ஆனந்தராணி சுள்ளக்கரையில வேற வீடு பார்த்து பாலமுருகனோடையே போய் குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. இதுக்கிடையில கடந்த 15 நாளைக்கு முன்னால ஜெயில இருந்து வெளியே வந்துட்டாரு ஆண்டிவேல். வந்ததும் ஆனந்த ராணியை தேடி ஜக்கம நாயக்கன்பட்டிக்கு போயிருக்கான் ஆண்டிவேல். ஆனா ஆனந்த ராணி இருந்த வீட்டுல வேற யாரோ இருந்திருக்காங்க. அப்பதான் ஆனந்த ராணி பாலமுருகனோட போன விஷயமே ஆண்டிவேலுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா பாலமுருகனும் ஆனந்தராணியும் வாடகைக்கு இருக்கிற வீடு ஆண்டிவேலுவால கண்டுபிடிக்க முடியல. அதனால போடி நாயக்கனூர் ஜீவா நகர்ல உள்ள பாலமுருகனுடைய அப்பா 63 வயசு முதியவரான நடராஜன் வீட்டுக்கு போய் டெய்லி சண்டை போட்டிருக்காரு. பஸ் ஸ்டாண்டு பக்கம் பழக்கடை வச்சிருக்கிற நடராஜன் என் மகன் வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னாலும் அதை காது கொடுத்து கேட்காத ஆண்டிவேல் ஜெயில இருந்து வந்த 15 நாளா தொடர்ந்து முதியவர்கிட்ட மல்லுக்கு நின்று இருக்கான். அப்படிதான் சம்பவத்தன்னைக்கு நைட்டும் நடராஜனுடைய வீட்டுக்கு போய் போதையில சண்டை போட்டு இரும்பு சேரால முதியவருடைய தலையிலேயே அடிச்சிருக்கான். அப்போ வலி தாங்க முடியாம மகனுக்கு போன் பண்ணினதும் அடுத்த கொஞ்ச நேரத்துல அங்க வந்த பாலமுருகன் ஆண்டிவேலை கத்தியால குத்தி கொலை பண்ணியிருக்காரு. நடந்த அத்தனை விஷயத்தையும் வாக்குமூலமா கொடுத்த பாலமுருகனை போலீசார் கைது பண்ணி சிறையில தள்ளிட்டாங்க.